வடக்கரத வீதியில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக சார்பில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலில் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் புதிய தமிழகம் கட்சியின் நிர்வாக தலைவர் வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு ஆதரவாக இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு கேட்கும் விதமாக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கிருஷ்ணமுரளி, முன்னாள் அமைச்சர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அப்போது புதிய தமிழகம் கட்சியின் நிர்வாக தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி பேசுகையில், திமுக ஆட்சி காலத்தில் கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, சொசைட்டியில் பெறப்பட்ட கடன் ரத்து, கிராமப்புறங்களில் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தப்படும் என அளித்த உறுதிமொழியும் இதுவரை செயல்பாட்டில் இல்லை. இதுவரை திமுக அளித்த வாக்குறுதிகளை எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. நாடாளுமன்றத்தில் மக்களின் குறைகளை எடுத்துரைத்து அதற்கான தீர்வுகளை நிறைவேற்றுவேன் என வாக்குறுதி அளித்துள்ளார். திருச்சுழியில் தொழில் வளம் பெருக நடவடிக்கை மேற்கொள்வேன் என ஓ பன்னீர்செல்வம் பரப்புரை மேற்கொண்டுள்ளார். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திருச்சுழி நகர் பகுதியில் அருப்புக்கோட்டை, காரியாபட்டி சாலை சந்திப்பு பகுதியில் திறந்த வேனில் நின்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திருச்சுழி தொகுதி வானம் பார்த்த பூமியாக உள்ளது. இப்பகுதியில் தொழில் வளம் இல்லாத நிலை உள்ளது. இப்பகுதியில் சிறிய மற்றும் பெரிய தொழில் நிறுவனங்களை கொண்டு வந்து சேர்த்தால் வேலைவாய்ப்பு பெருகும். இங்குள்ள இளைஞர்கள் வேறு இடங்களில் சென்று வேலை செய்ய வேண்டிய சூழல் உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான கிறிஸ்துமால் நதியையும் வைகை ஆற்றையும் இணைக்க நடவடிக்கை மேற்கொள்வேன் என கூறி பலாப்பழ சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். முன்னதாக அவருக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இது வானம் பார்த்த பூமி. இந்த பூமியில் தொழில் வளம் பெருக வேண்டும் என்ற இதுவரை இல்லாத நிலை இருந்தது. சிறு தொழிலிருந்து பெரிய தொழிற்சாலை இந்த பயிற்சியாளர்களுக்கு கொண்டு வந்து சேர்ந்தால் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அவர்கள் அடுத்த மாவட்டங்களில், அடுத்த மாநிலங்களும், அடுத்த வெளிநாடுகளை சேர்ந்து வேலை வாய்ப்புகளை சேர்க்கிற ஒரு சூழ்நிலை இருக்காது. ஆகவே இந்த பகுதிக்கு தொழில் வளம் பெருகுவதற்காக சிறு தொழிலிருந்து பெரிய தொழில் வரை கொண்டு வந்து நிலைநிறுத்தப்படும் என்பது. அருப்புக்கோட்டை அருகே காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூருக்கு ஆதரவாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வாக்கு சேகரித்தார். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூருக்கு ஆதரவாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அருப்புக்கோட்டை ஒன்றிய பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பாளையம்பட்டி மற்றும் செம்பட்டி பகுதியில் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் பெரும்பிடுகு முத்தரையார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த பிரச்சாரத்தின் போது பாளையம்பட்டி விரிவாக்க பகுதியில் பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், பாளையம்பட்டி விரிவாக்க பகுதியில் தான் செய்துள்ள நலத்திட்ட உதவிகளை விளக்கி வாக்கு சேகரித்தார். மேலும் பாளையம்பட்டி பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு இன்றி கிடைக்க வழிவகை செய்யப்படும் எனவும் உறுதியளித்து வாக்கு சேகரித்தார். நாட்டுக்காக பாடுபடுவது மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பரப்புரை மேற்கொண்டார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ஜான் பாண்டியனை ஆதரித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரோட் ஷோ பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தேசத்திற்காக பணி செய்ய மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் தனது குடும்பத்திற்காக இந்தியா கூட்டணி பாடுபடுகிறது என விமர்சனம் செய்தார். தொடர்ந்து சங்கரன் கோயில் ரோட் வழியாக காந்தி சிலை, பஞ்ச் மார்க்கெட், பழைய பேருந்து நிலையம் வரை சாலையில் கூடியிருந்தோரிடம் ராஜ்நாத் சிங் வாக்குகள் சேகரித்தார். திருமுருகன்பூண்டியில் நடிகை நமிதா நீலகிரி நாடாளுமன்ற பாஜக வேட்பாளர் எல் முருகனை ஆதரித்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த திருமுருகன்பூண்டியில் நீலகிரி நாடாளுமன்ற தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வேட்பாளர் எல் முருகனை ஆதரித்து நடிகை நமிதா திருமுருகன்பூண்டி பேருந்து நிறுத்தத்தில் பாஜக வேட்பாளருக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்கும்படி பொதுமக்கள் மத்தியில் திறந்தவெளி வாகனத்தில் இருந்தபடியே வாக்குகளை சேகரித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த 45 ஆண்டுகளாக மீனவர் சமுதாயத்திற்கு ஒரு அமைச்சர் வேண்டுமென வேண்டுகோள் வைத்ததற்கு நமது பாரத பிரதமர் மோடிஜி மீனவர் சமுதாயத்திற்காக 3 அமைச்சர்களை நியமித்துள்ளார். அதில் முக்கியமானவர் நமது வேட்பாளர் முருகன். தமிழக மக்களுக்கும், மொழிக்கும், கலாச்சாரத்திற்கும் எப்போதும் முக்கியத்துவம் கொடுப்பவராக நமது பாரத பிரதமர் உள்ளார் என பெருமிதமாக பேசினார். கடந்த 45 வருஷமா மீனவ சமுதாயத்துக்காக ஒரு அமைச்சர் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம பாரதிய பிரதமர் ஸ்ரீ மோடிஜி மீனவ
சமுதாயத்துக்காக 1 இல்ல 2 இல்ல 3 அமைச்சர் கொடுத்திருக்காங்க. 3. அதுல முக்கியமா சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தவர் ஸ்ரீ டாக்டர் எல் முருகன்ஜி அவர்களுக்கு ஃபிஷரி இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங், அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் டெய்ரி. ஏன்னா தாமரை மலரும் தமிழ்நாடும் வளரும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.